பெரிய ஆம்பளை தைரியசாலி, அவன் இங்க வந்து போட சொல்லு. வருவான், பேய் மாதிரி வருவான், இறங்கி செய்வான். வேலு, நீ சொல்றது என்னால் நம்பவே முடியலடா. இப்ப கூட நீ வீட்டை விட்டு வந்துட்டேன்னு சொல்றது பொய்யா இருக்க கூடாதான்னு என் மனசு ஏங்கிட்டு இருக்கடா. எப்படி இருந்த குடும்பம் உங்க குடும்பம், ஆனா இப்ப இப்படி மாறி போச்சுன்னு நினைக்கும் போதுதான் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. இப்படியெல்லாம் கூட நடக்கும் அப்படின்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்த்தது இல்லடா. ஆனா சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் எங்களை இப்படி கொண்டு வந்து நிறுத்திடுச்சு. இதை சரி பண்ணி பழையபடி என் குடும்பத்தை சந்தோஷமா மாத்தி காட்டுறது என் கையில தான் இருக்குன்னு செல்வி சொல்லியிருக்காங்க. இப்போ அது மட்டும் தான் என் மனசுல இருக்கு. வேலு, செல்வி தங்கச்சி சொல்றது சரிதான். சீக்கிரமே இந்த பிரச்சனையை சரி பண்ணி பழைய மாதிரி நீ அண்ணன் எல்லாருமே சந்தோஷமா சிரிச்சு பேசுறத நான் பார்க்கணும் வேலு. நீ எதுவும் கவலைப்படாதடா, எல்லாம் நல்லதான் நடக்கும். ஏய் பக்கோடா, இப்படி பேசிட்டே வேலை பார்த்தா எப்ப வேலை பார்த்து முடிக்கிறது? அதான் அவர் வேலை பண்ணிட்டு இருக்காருல, நீ போய் பாத்திரம் கழுவுற வேலையெல்லாம் பாரு போ. சரிங்க நீ. வேலு, இது பிடி. வாசு, இன்னும் எவ்வளவு நேரம் தான் இப்படி இலைய கட் பண்ணிட்டு இருப்ப? போ, அங்க டேபிள கிளீன் பண்ற வேலையை பாரு போ. சரிங்கம்மா. வாசு, நீ தொடச்சதெல்லாம் போதும், வெளியே வா.